ஒரு கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு சார். ஸ்டாலின் அவர்களுக்கு 180 வரைக்கும் கொடுக்குறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு 30, விஜய்க்கு ஒரு 7 to 8 கொடுக்குறாங்க. எந்த செக்மெண்ட் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவாக இருக்கு, எந்த செக்மெண்ட்ல திமுக ஆதரவு இருக்கு, எந்த செக்மெண்ட் அதிமுக ஆதரவாக இருக்கு, இப்படி எல்லாம் எடுத்து பார்த்து செக்மெண்டா பிரிச்சு அதுல இருந்து ஒரு இன்ஃபரன்ஸ் எடுக்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜில வந்துட்டு சரியான கருத்து கணிப்பாக இருக்க முடியும். ஆனா இவங்க வந்துட்டு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அப்ப இதெல்லாம் நம்ம நம்பி ஒண்ணு எடுக்க முடியாது. கணிப்பு இல்ல, கருத்து உருவாக்கம். ஒரு முதன்மை கட்சிக்கும் ஒரு ரெண்டாவது கட்சிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் 11%னா அது கம்ப்ளீட் ஸ்வீப்னு அர்த்தம். இது சமீபத்தில் அந்த அளவுக்கு வித்தியாசம் 2 கட்சிகளுக்கு வந்ததே இல்லை சார், இரட்டை இலக்கத்துல. எல்லாம் இந்த முறை நிறைய இருக்கு. அதிமுக பலவீனப்பட்ட நிலையில இருக்கு, பாஜகவோட சேர்ந்து இருக்காங்க, அது உருப்படாத ஒரு ராசி மண்டலம். இன்னொரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் சீமான், இப்படி எல்லாம் இருக்காங்க. ஸ்டாலினுடைய வெற்றி உறுதி. நான் சொன்ன 20% டிஃபரன்ஸ் இருக்கும். இட் இஸ் an utter sweep. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது ஸ்டாலின் மட்டும்தான், வேற யாருமே இல்ல. ஒருத்தர் நடிகர், இன்னொருத்தர் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்ற இடத்துல தான் இருக்காரு. எப்படி அதை தாண்டி அவர் வளரல, ஏற்புடைமை இல்ல. 40% வறுமை கோட்டுக்கு கீழே, வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்க, கூலி விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், பெண்கள் எல்லாம் அந்தாண்ட போயிடுச்சு. அதிமுகவும் ஒரு வலிமையான கூட்டணி அமைத்து தானே சார் இருக்கு, அதுவும் பிரச்சாரத்துல நல்லா அவங்களுடைய பிரச்சாரம் நல்லா இருக்கலாங்க. கட்சி பலவீனப்பட்டு நிற்கிறது இல்ல. பிஜேபி தமிழ்நாடு சார்ந்து இருக்கிறது இல்ல, தமிழ்நாட்டு பக்கம் அது சார்ந்து பேச போறது இல்ல. அப்புறம் என்ன ஆகும் அதிமுக? ஆனா 20% வித்தியாசம் நீங்க சொல்றது இது வரலாறு காணாத ஒரு வெற்றியால. ஆமா, வரலாறு காணாத வெற்றியை தான் அவங்க பெற போறாங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. ஸ்டாலினுக்கு ஏது எதிர்ப்பு? ஒண்ணுமே கிடையாது. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு சார். ஸ்டாலின் அவர்களுக்கு 180 வரைக்கும் கொடுக்குறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு 30, விஜய்க்கு ஒரு 7 to 8 கொடுக்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? நான் ஏற்கனவே கருத்து கணிப்பை பற்றி நான் சொன்னேன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன விதமான சாம்பிள் எடுத்துருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன அடிப்படையில் அந்த சாம்பிளை பிக்கப் பண்ணியிருக்கிறாங்க, எந்த செக்மெண்ட் வந்துட்டு விஜய்க்கு ஆதரவாக இருக்குது, எந்த செக்மெண்ட்டில் திமுக ஆதரவு இருக்குது, எந்த செக்மெண்ட் அதிமுக ஆதரவாக இருக்குது, விவசாயிகள் என்ன நினைக்கிறான், வியாபாரிகள் என்ன நினைக்கிறான், பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, படித்தவன் என்ன நினைக்கிறான், வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்க, பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, இப்படியெல்லாம் எடுத்து பார்த்து செக்மெண்ட்டாக பிரித்து அதுலேருந்து ஒரு இன்ஃபரன்ஸ் எடுக்கிறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜியில் வந்துட்டு சரியான கருத்து கணிப்பாக இருக்க முடியும். ஆனால் இவங்க வந்துட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க? அதில் எதை வேணாலும் சொல்லுவாங்க. நான் உதயசூரியனுக்கு போடுவேன், இல்லை யார் வந்துட்டு அடுத்த சீஃப் மினிஸ்டர், விஜய் தான் வருவார் சொல்லுவான்ல. அது இப்படிலாம் தாராளமாக சொல்லிட்டு போவாங்க. கருத்து தானே, அவன் சும்மா சொல்லிட்டு போவான். நிறைய பேர் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், நீங்கள் யார் ஓட்டு போடுவீங்க? நான் சூரியனுக்கு தான் போடுவேன் அப்படின்வான். அப்போ இதெல்லாம் நம்ம நம்பி ஒன்றும் எடுக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அவன் ரொம்ப சிம்பிளாக போயிட்டான். 40% அந்த கியூப் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா 180 தொகுதி அப்படின்ட்டு. ஆனால் அடுத்த வர ஆளுங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட 11% கம்மின்றான். ஒரு முதன்மை கட்சிக்கும் ஒரு ரெண்டாவது கட்சிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் 11%னா அது கம்ப்ளீட் ஸ்வீப்னு அர்த்தம். அப்படி ஒரு ஸ்வீப் ஆனால் அப்புறம் எங்கே 40 சீட்டு 30 சீட்டு எல்லாம்? அது சமீபத்தில் அந்த அளவுக்கு வித்தியாசம் 2 கட்சிகளுக்கு வந்ததே இல்லை சார், இரட்டை இலக்கத்தில். எல்லாம் இந்த முறை நிறைய இருக்கு. ஏன்னா அதிமுக பலவீனப்பட்ட நிலையில இருக்கு, பாஜகவோட சேர்ந்து இருக்காங்க, அது உருப்படாத ஒரு ராசி மண்டலம் போச்சு. இன்னொரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் சீமான், இப்படிலாம் இருக்காங்க. விஜய்க்கும் ஓரளவுக்கு கணிசமான ரசிகருடைய ஓட்டு ஒழுப்புவது அப்படி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. வாட் எவர் இட் மைட் பி, அது 5%-ஆக இருக்கட்டும், 8%-ஆக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சீமான், அவர் ஒரு கணிசமான ஒரு 5%, 7%, 8% ஓட்டை வாங்கலாம். அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. வித்தியாசம் அப்படின்றத வந்துட்டு நீங்கள் போடும்போது 41%, இந்தாண்ட 40%, இந்தாண்ட 29%னா இட் இஸ் an utter sweep. அப்படி இல்லைன்னா எந்த அடிப்படையிலையும் நீ 39-40 சீட்டை கொடுக்குற எதிர்கட்சிக்கு அப்படின்னு நீ சொல்லணும். இல்லை கொங்கு மண்டலம், சவுத்து, இந்த மாதிரி இடங்கள்ல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, அங்கே வேற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி அந்த டேட்டாவுடைய அந்த இதை சொல்லணும். நீங்கள் ஸ்ப்ரெட் எப்படி இருக்குது அப்படின்றத எதுவுமே சொல்லாத 29% வாங்கினவனுக்கு வந்துட்டு நீ 40 சீட்டு வராது. அதை விட முக்கியமாக 23% வாங்கினவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஓட்டு இருக்கும், சீமான் மாதிரி ஓட்டு இருக்கும், சீட்டு இருக்காது. அப்படி என்ன அடிப்படையில் நீ போடுற? அந்த ஃபார்முலா தப்பு. அதனால் இது புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு ஒப்பீனியன் மேக்கிங். இது நீங்கள் அதான் கவனிக்கணும். கருத்து உருவாக்கம், கணிப்பு இல்லை, கருத்து உருவாக்கம், அவ்வளவுதான். அவங்க வந்துட்டு
திமுக ஜெயிக்கிறது ஃபார்கான் கன்க்ளூஷன், அது வேற முடிஞ்சு போச்சு. ஆனா அவங்களுடைய வேலை என்னன்னா முக்கியமா விஜய் பாரு அப்படின்றாங்க இவங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தலைவன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிறது ஸ்டாலின் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. ஒருத்தர் நடிகர், இன்னொருத்தர் அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்ற இடத்துல தான் இருக்காரு. எப்படி அதை தாண்டி அவர் வளரல, ஏற்புடைமை இல்லை, முடிஞ்சு போச்சு. மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் விசிட்டர்ஸ், வருவாங்க போவாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலினுடைய வெற்றின்றது முடிஞ்சு போன ஒரு விடையாது. அது காரணம் என்ன அப்படின்னா ஒரு பெரிய செக்மெண்ட் அப்படியே அவர்கிட்ட போயிடுச்சு. 40% வறுமை கோட்டுக்கு கீழே வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கிறவங்க, கூலி விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், பெண்கள் எல்லாம் அந்தாண்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் நடுத்தர வர்க்கம் ஒருமை போராட்டத்தில் ஸ்டாலின் ஈடுபடுறாரு. சாஃப்ட் ஸ்போக்கனா இருக்காரு, தெளிவா பேசுறாரு, போறாரு வர்றாரு. பள்ளி குழந்தைகளுக்கு எல்லாம் படிப்பு, இது எல்லாருக்கும் போகுது. அப்படி வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுதான் சூஸ் பண்ணுவாங்க. ஒரு செக்மெண்டா அவர் கொடுக்குறாரு. வயசானவங்களா 2500, 2000, மாற்றுத்திறனாளிகளா 2500, படிக்க போறிய 1000, இப்ப 1500, ஒருமை தொகையா 1000, இப்ப 2000, இப்படி அவர் கொடுக்குறாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தங்களோட தாங்க பெற்ற பலனை யாரும் விட்டு தர மாட்டாங்க. அப்ப இயல்பா ஸ்டாலினுடைய வெற்றி உறுதி. அடுத்தபடியா நான் சொல்றேன் 20% டிஃபரன்ஸ் இருக்கும் திமுக கூட்டணிக்கும் அடுத்து வரக்கூடிய கூட்டணிக்கும். 20% வித்தியாசம் இருக்கும் மட்டும் நீங்க பொறுத்துறது பாருங்க. இதுல இப்ப இந்த 11%ங்கிறதே வந்து குறைவா அதிகமா காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல, அந்த டேட்டாக்கு அப்படிதான் காட்டும். இவங்க எடுக்கக்கூடிய சாம்பிள்ல வந்துட்டு அப்படிதான் காட்டும். ஆனா ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா அது பெரிய ஸ்வீப். அது இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஸ்டாலின் வந்துட்டு எடப்பாடி மாதிரி சும்மா சொல்றாரு 200 சீட்டுக்கு மேல அப்படின்னா அது கிடையாது. உள்ளபடியே அதுதான் நிலைமையே. இப்போ எந்த ஒரு தொகுதியிலும் பார்த்தோன்னா ஏழை எளிய மக்கள், கிராமப்புற வறுமை கோட்டு கீழே இருக்கிற மக்கள், விவசாயிகள், விவசாய கூலிகள், தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், புரியுதுங்களா, நடுத்தர வர்க்கம், வியாபாரிகள், இப்படிலாம் இருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் இந்தாண்டு நிக்குது திமுகவோட, ஸ்டாலினோட நிக்குது. திமுகவோட ஸ்டாலினோட நிக்குது. என்ன பண்ண முடியும்? அதான் ரிசல்ட்டை தீர்மானிக்குது. அதனால இவங்க ஒன்று கருத்து நீங்க எப்படி சொன்னீங்கன்னாலும் 180+ ஒரு சாதாரண ஸ்வீப் அப்படின்றதுக்கான அடையாளம். அதான் இவங்களும் சொல்லியிருக்காங்க 180+. ஆனா அடுத்து வரவங்களாம் அவ்வளவு செய்ய முடியாது. அதிமுகவும் ஒரு வலிமையான கூட்டணி அமைத்து தானே சார் இருக்கு. அதுவும் பிரச்சாரத்துல நல்லா அவங்களுடைய பிரச்சாரம் நல்லா இருக்கலாங்க, கட்சி பலவீனப்பட்டு நிக்குது இல்ல. ஒரு பக்கத்துல எதிர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு ஓபிஎஸ் தாண்ட வந்துட்டார், ரைட்டா. அந்தாண்ட பாத்தீங்கன்னா சசிகலா நடராஜனும் ராமதாஸ் சேர்ந்துட்டாங்க, அவங்க ஒரு அணியை சேர்ந்துட்டாங்க. இவங்களுக்கு எதிராக தானே அவங்க பேசுறாங்க. பிஜேபி பொதுவாக பிஜேபி சார்பா, பிஜேபி தமிழ்நாடு சார்ந்து இருக்கிறது இல்லை, தமிழ்நாட்டு பக்கம் அது சார்ந்து பேச போறது இல்லை. அப்புறம் என்ன ஆகும் அதிமுக? எடப்பாடியினுடைய பரப்புரை இன்னும் வந்துட்டு எஃபெக்டிவா தான் இருக்குது, குற்றச்சாட்டா இருந்தாலும் எஃபெக்டிவா இருக்குது. ஆனா ஓட்டு வராது. இதுல 20% ஓட்டு எடுத்துருந்தாங்க பாஜக கூட்டணி. ஓபிஎஸ் மட்டும் இப்ப வெளியே இருக்கிறாரு, அது ஒரு 18%. பாஜக, பாமக, தேமுதிக இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி. அதிமுக கூட்டணி ஒரு 38 ஓட்டு சதவீதம் அமித்ஷா சொன்னாரு. அதுல இருந்து நீங்க 20% டிஃபரெண்ட் வரும் அப்படின்னா அப்போ நான் 52%, 53% திமுக ஜெயிக்கும்ன்றேன். இவங்க 32%, 33% தான் வர முடியும். அதுவே கட்சி ரீதியானது. கட்சிக்காரன் அந்த அதிமுக காப்பாத்துறதுக்காக போடுவான் அந்த ஓட்டு, அவ்வளவுதான். 30% ஓட்டு தான் மினிமம். தோக்கும் போதெல்லாம் வாங்கியிருக்கு அதிமுக, அவ்வளவுதான் வாங்கியிருக்கு. திமுக தோக்கும் போது படுதோல்வி அடையும் போது 25% கூட குறைஞ்சிருக்குது. இந்த முறை இந்த ஸ்டாலின் எலெக்ஷன், இந்த தேர்தல் நேர்த்தியா நடந்ததுன்னா எதிர்பாராத தமிழ்நாடு, அதாவது 1971 தேர்தலில் கலைஞர் பெற்றார் இல்லையா ஒரு வெற்றி, 183 இடங்கள், அதை விட பிரம்மாண்டமான வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு ஸ்டாலினுக்கு இருக்குது. அப்போ இரட்டை இலக்கத்துல வித்தியாசம் வரல இல்ல சார், ஓட் பர்சன்டேஜ் வரல. அப்போ க்ளோஸா தான் இருந்தது, இப்போ ரொம்ப அதிகமா இருக்கும். இதுல இவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது இப்போ திமுக தொடர்ந்து 2வது முறை ஆட்சி அமைக்கல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இல்லைங்க, அதெல்லாம் ஜோசியங்க. 2வது முறை ஆட்சி அமைக்கல, 2வது முறை அவருக்கு வந்துட்டு சளி பிடிக்கல, அதெல்லாம் சும்மா பேச்சுங்க அதெல்லாம். ஆனா 20% வித்தியாசம் நீங்க சொல்றது இது வரலாறு காணாத ஒரு வெற்றியால. ஆமா, வரலாறு காணாத வெற்றியை தான் அவங்க பெற போறாங்க. நீங்க பொறுத்திருந்து பாருங்க. காரணம், மக்கள்கிட்ட போயிட்டு பேசி பாருங்களேன். ஒண்ணும் வேணாங்க, அந்த விடியல் பயணம்ன்ற ஒரு பயணம் இருக்குது, அது போட்டு பெண்கள் கிட்ட பேசி பாருங்க, யார்கிட்ட வேணாலும் பேசி பாருங்க. இந்த படிக்க போற பொண்ணுக்கு வந்துட்டு 1000 ரூபான்றத பேசி பாருங்க.
இந்த 1000 ரூபாய் மாசம் வருது, அதை பத்தி பேசி பாருங்க. 5000 விடுங்க, இதை பத்தி மட்டும் பேசி பாருங்க. லைஃப் வந்துட்டு அந்த மாதிரி ஓரியன்டேஷன் அந்த மாதிரி வந்துருதுங்க. நமக்கான ஒரு அரசு நம்ம கூட நிக்குது அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடுச்சு. தளபதின்ற ஒரு பொண்ணு, ஒரு பொம்னாட்டி, ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க, நர்ஸ் ரேஞ்சு, தளபதி அடுத்த முறை ஆட்சி வரதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்றேன் அப்படின்றாங்க. இந்த வார்த்தை சொல்லக்கூடியது யாரு? இன்னொரு பக்கம் போனால் அண்ணான்றதுங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பா ஸ்டாலின் அப்பான்றதுங்க. என்ன செய்வீங்க? என்ன நிலைமை, என்ன விதமான மாற்றம்? இப்படி தானே ஜெயலலிதா கட்சி அம்மானாங்க. ஆடு கொடுத்தாங்க, மாடு கொடுத்தாங்க, கோழி கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, கிரைண்டர் கொடுத்தாங்க, ஃபேன் கொடுத்தாங்க. உடனே என்னாச்சு? அம்மாண்டுச்சு. இன்னைக்கு எல்லாம் இவர் கொடுக்குறாரு. போதா குறைக்கு 8000 ரூபாய் டோக்கனு. இது திட்டங்கள் அடிப்படையிலையா இல்ல அந்த வலுவான கூட்டணி 26 திட்டங்கள் அடிப்படையில் மட்டும் இல்லைங்க, ஃபோக்கஸ் இருக்குது இல்லை. இப்போ கல்விக்காக கொடுக்குற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கங்க. கல்விக்காக கொடுக்குற விஷயம் வந்துட்டு நான் கல்வியை தொடரலாம், எனக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டு. இப்போ வேணா பாருங்க, சொல்லாத ஒரு விஷயத்தை ஸ்டாலின் செய்ய போறாரு. புரியுங்களா? அதிகமான கல்லூரிகளை திறக்கிறாங்க, அதிகமான பெண்கள் படிக்க வராங்க, அதிகமான ஆண்கள் படிக்க வராங்க, அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய தமிழ்நாட்டை நோக்கி வருது. அப்போ இயல்பாகவே எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல் அதிகரிக்கும். இதெல்லாம் யோசிப்பான். நம்ம நினைக்கிற மாதிரிலாம் யாரும் சிந்தனை இல்லாதெல்லாம் ஓட்டு போடுறதே இல்லை இளந்திரையன். எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிந்திக்கிறான். அவன் சிந்திக்கிறதுனால தான் அந்த அரசியல் இவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குது. புரியுதுங்களா? இது உணராம விஜய் கட்சி நடத்திட்டு இருக்காரு. உணர்ந்தாருன்னா அவருடைய அரசியலே மாறும். புரியல அவருக்கு. இவர் என்ன நினைக்கிறாரு? இவர் வந்து திட்டா வந்துட்டு அப்படி ஜனம் மாறிடும். அப்படிலாம் கிடையாது. இது ஒருத்தன் 8 மணிக்கு பஸ் ஏறி 11 மணிக்கு வந்துட்டு ஊரில் இறங்கினாங்க, சென்னையில் வந்து இறங்கினா அப்படின்னோம்னா எந்த துறையில் போனாலும் 10 நாய்ங்க துரத்தோம் இல்லையா? ஆனால் இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா அது நாய் அது சொல்லிட்டு பாட்டு நடந்து போயினே இருப்பான் இல்லையா? அப்படி தான் ஸ்டாலின் பண்ணுறாரு. நீங்கள் பாட்டு குழச்சிட்டு கிடங்கடா, நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன், அவன் போயிடுவார். அவ்வளோதான். நான் வரவே இல்லை, நான் 10 நாய் கட்டு துரத்துச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார்? சொல்லவே மாட்டார். இல்லை, அப்படிதான் இருக்குது தமிழ்நாட்டு அரசியல். ஸ்டாலினுக்கு ஏது எதிர்ப்பு? ஒன்றுமே கிடையாது. அவர் எடுத்த உடனே அந்த பொசிஷன் பண்ணார்ல, டெல்லி வர்சஸ் தமிழ்நாடு, அதற்காக அவர் கொடுக்குற ரீசனை உடைக்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பாருங்க, விஜய் எப்பாவது அது டெல்லி, அது என்ன டெல்லி, அதுனா லாஜிக் என்ன கேட்டுட்டு இருந்தார்ல அப்போ ஈரோட்டில், இப்போ கேட்க சொல்லுங்க பார்ப்போம். முடிஞ்சு போச்சு, காலி. அதுதான் நான் சொல்ல வரேன். ஸ்டாலின் ஒரு கால்குலேட்டட் பாலிடிக்ஸுங்க. அது நீ உனக்கு ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ். நீ ஏமாத்த பார்க்குற. அவருக்கு எல்லாம் மக்களுக்கு நான் இது பண்ணனா இல்லையா, பெற்றீங்களா இல்லையா, கிடைச்சதா இல்லையா, இப்படியே கேட்டுக்கிட்டே போறாரு அவரு. கேட்டு பாருங்க. திருவாரூர் கூட்டத்தில் அந்த பேச்சு, முதல் பேச்சு எப்படி இருந்தது? அப்போ என்ன ஆகுது? ஒரு அஷ்யூர்டு லீடர்ஷிப். இதை தாண்டி நீங்க எப்படி ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க மக்கள்? இல்ல, விஜய் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல சார். அவர் வந்து பெரிய அளவுல ஒரு ஃபேக்டர்ன்றது எல்லாமே ஃபேக்டருங்க. சீமான் ஒரு ஃபேக்டர், விஜய் ஒரு ஃபேக்டர், சுயேட்சை ஒரு ஃபேக்டர், நோட்டா ஒரு ஃபேக்டர், எல்லாமே ஃபேக்டர் தான். ஃபேக்டருக்கு என்ன பண்ண போகுது? ஃபேக்டருக்கு திமுகவினுடைய ஓட்டை எடுக்கிறதுக்கான, விஜய்க்கு திமுகவினுடைய ஆதரவு ஓட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது சொல்லுங்க. ஆரம்பத்துல இருந்து சிறுபான்மையினர் வாக்க விஜய் எடுப்பாருன்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. எடுத்துட்டாரா? பிற்படுத்தப்பட்ட மக்கள் எடுத்துட்டாரா? என்கிட்ட தான் ஜான் ஆரோக்கியசாமி பேசினாரு. என்ன சொன்னாரு? தலித், கிறிஸ்டியன், முஸ்லீம் டிசிஎம் அவங்களை இழுத்துனா திமுக காலினாரு. இழுக்க முடிஞ்சுதா உங்களால? தொட முடிஞ்சுதா? திருமாவை மாற்ற முடிஞ்சுதா முஸ்லீம்களை? நீங்க இந்த தொப்பி போட்டுக்கிட்டு கஞ்சி குடிச்சிட்டு கொரோனா தலைகீழ பிடிச்சிட்டு படிச்சிங்க அப்படின்னோம்னா ஏமாந்துருவாங்களா அவங்க? ஏங்க, முஸ்லீம்ங்க இந்த நாட்டில் அவங்க எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறாங்க. ஒரு நாளும் ஒரு போராட்டங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு கிறிஸ்டியன் எவ்வளோ போராட்டம். ஒன்று வேணாம், அந்த போன முறை பல மாநிலங்களில் அந்த கிறிஸ்துமஸுக்காக விற்கப்பட்ட பொருட்களை அதை வந்துட்டு அடிச்சு உடைச்சாங்க, கடைகள் அடிச்சு உடைச்சாங்க. இந்த ஆள் இங்கே பேசாது இருக்கிறாரு. ஃபேக்டரி இவர் என்ன பிடுங்க போறாரு அங்கே வந்து? இவரை நம்புவானா கிறிஸ்டியன் ஒன்றும் தெரியாதவனா? ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு சர்ச்சில் தான் கடைசி நாடு சொல்லிவிடுவாங்க 23ஆம் தேதி என்ன கிழமை? 23 வியாழக்கிழமை. அதுக்கு முன்னாடி ஒரு சண்டே ப்ரேயருக்கு போவீங்கல்ல, அன்னைக்கு சொல்லிவிடுவாங்க, நாமெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் சூரியனுக்கு வாக்களிப்போம். கதவு விட்டு போயிட்டே இருப்பாங்க. முடிஞ்சிச்சுரா ப்ரேயர் அன்னைக்கு, அவ்வளோதான். சக்குன்னு போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய பாதுகாப்பு இந்த கட்சியோட இருக்குங்க. இது ஒரு ஐடியாலஜிக்கல் டிஎம்கே அலையன்ஸு, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் அப்படின்றது ஒரு ஐடியாலஜிக்கல் அலையன்ஸ். அது அதில் வந்துருக்கல அந்த தேமுதிக மாதிரி ஒரு கட்சி. அது வருது போகுது. அது ஏற்கனவே மோடிஜி
அமித்ஷாஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சி தான். புரியுதுங்களா? மற்றவங்களாம் அப்படி கிடையாதுங்களே. அவங்களாம் இன்னொரு கூட்டணிக்கு போக முடியாது. அப்போ இவங்களெல்லாம் அவங்க நம்புவாங்க. கஞ்சி குடிச்சாரு, தொப்பி போட்டாரு, லுங்கி கட்டிட்டு வந்தாரு, அதெல்லாம் ஏமாற்றவே முடியாதுங்க யாரையுமே. அடுத்தபடியாக பெண்கள், இவங்களுடைய மிஸ்கால்குலேஷன் என்ன அப்படின்னோம்னா, பெண்கள் அப்படின்றது வந்துட்டு ரசிகைகளை வச்சு பெண்கள்னு பொதுமைப்படுத்தி பார்க்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. தே ஆர் வெரி வெரி சென்சிட்டிவ். மற்றவங்களையெல்லாம் விட இந்த மாதிரி நான் விஜய்க்கு அண்ணனாகவும் இருப்பேன், அக்காவாகவும் இருப்பேன், தங்கச்சியாகவும் இருப்பேன், என் பொண்டாட்டியாக விட, இதை ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அது எவ்வளோ பெரிய அவதூறு தெரியுங்களா? அது நல்லா சுட்டி காட்டினார் ஐயா பொன்ராஜ், நல்லா சுட்டி காட்டினார் அவர். அப்படி ஒரு எண்ணமே தப்பானது அப்படின்றத சுட்டி காட்டினார், கண்டிச்சார் இவர். நாளைக்கு கோர்ட்டில் போய்ட்டு நிற்கட்டும், இதே கேள்வி நீதிபதி கேட்குறான்னு பாருங்கள். உங்களுடைய ரசிகர் அப்படி சொன்னீங்களே, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அந்த விடயத்தை. அப்போ எவ்வளவு விடயங்கள் இருந்து தமிழர் அப்படின்னா ஒரு பாரம்பரியம், தமிழர்னா ஒரு நாகரிகம், பண்பாடு, எல்லாத்தையும் தாங்கி நிற்கிறது யாரு? பொண்ணு தானே, பொண்ணாட்டி தானே. அந்த இடம் தானே ரொம்ப முக்கியம். 60 ரூபாய் கேஸ் விலை ஏற்றுறாரு, கேஸே இல்லை, அப்புறம் எதுக்கு விலை ஏற்றுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு கேள்வி கேட்டுருக்கணுமா இல்லையா? ஏன் கேட்கல? அப்போ தெரியுதுங்களா யாருக்கு கூட்டணி அப்படின்ட்டு? விசாரணை, சிபிஐ விசாரணைக்கு போற வெள்ளை எப்படி நீ கையாட்டிட்டு வருவ? அப்போ அங்கே டீல் தான் நடந்திருக்குது. அங்கே வந்துட்டு என்கொயரி நடக்கலை, விசாரணை நடக்கலை, அங்கே டீல் நடந்திருக்குது. வெளில வந்து கையாட்டுற அந்த டீல் தான் இந்த ஆதவ அர்ஜுனால அந்த மாதிரி வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் புரிஞ்சுக்கணும். இவனுடைய நோக்கம் வன்முறையை தூண்டுவது. ஆரம்பத்திலேருந்தே அதே குறியாக தான் வச்சுக்கிட்டு அவன் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறான். யார்? ஆதவ அர்ஜுனா மட்டும்தான். புரிஞ்சுக்கங்க நீங்க. அவன் தூண்டி விடுறான். நல்ல வேலை நான் சுத்தின இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்களை பார்த்தேன், அவங்க சாஃப்டா இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க தான் களத்துல வந்துட்டு இவனோட பழகணும், போகணும், வரணும். ஒருத்தன் ஒரு ரசிகனா இருக்கிறது வேற, அது ஒரு ப்ரிஃபரன்ஸ். அரசியல்ல இருக்கலாம், அதுவும் ஒரு ப்ரிஃபரன்ஸ், ஒரு சாய்ஸ். அடுத்தவன் அவன் பகச்சிக்க மாட்டானே. அது தமிழ்நாட்டுடைய கல்ச்சரே கிடையாது. அதுதான் பிஜேபி தான் இந்து முஸ்லீம்னு வதைக்க பார்த்தா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் நீ எப்படி சக்சஸ் ஆவறீங்க? அதனால இதெல்லாம் எதுவுமே நடக்காதுங்க. ஸ்டாலின் சிட்டிங் பிரட்டின்னு வாங்கல, அவ்வளோதான். அவர் உறுதியாக நிற்கிறாரு. டிஎம்கே ஸ்டாலின் முடிஞ்சு போச்சு, தேர்தல் அவங்களுக்கு தான். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.